வணக்கம், இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு. இரவுக்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. காணொலி மூலம் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோவை மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. நீட் விலக்கு பெற வலுவான தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என உறுதி. தேர்தல் நேரத்தில் உதயநிதி சொன்ன ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன்? மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நம்பி 35 லட்சம் பேர் ஏமாற்றப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஒரு டோஸ் மட்டுமே செலுத்தக்கூடிய ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிக்கு இந்தியாவில் அனுமதி. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரும் 16ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. திருப்பதி மலை அடிவாரத்தில் தமிழக பக்தர்கள் போராட்டம். ஆன்லைனில் முன்பதிவு செய்யாத நிலையில் அனுமதிக்க மறுத்ததற்கு எதிர்ப்பு. மருத்துவக் கல்லூரிக்கு நிலப்பதிவு செய்ததில் முறைகேடு என புகார். திருத்தணி முன்னாள் பதிவாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம். மக்களவையில் பிரதமர் மோடி இன்று மாலை பதில் அளிக்கிறார். பஞ்சாப் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக சரண்ஜித் சிங் சன்னி அறிவிப்பு. ராகுல் காந்தியின் முடிவுக்கு மாநில தலைவர் சித்து வரவேற்பு. தமிழ்நாட்டில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 7000க்கும் கீழ் குறைந்தது. 1,21,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். புதுச்சேரியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா பரிசோதனை உபகரணங்கள் காணாமல் போயுள்ளன. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. மேற்கிந்திய தீவுகள் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். 1000வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வென்று சாதனை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ளது. இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் மொத்தமுள்ள 12,838 பதவிகளுக்கு தமிழகம் முழுவதும் 74,416 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுக்கள் கடந்த 5ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தகுதியற்றவை நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் அலுவலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களில் போட்டியிட விருப்பம் இல்லாத வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை இன்று மாலை 5 மணிக்குள் திரும்ப பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இரவுக்குள் மாநில தேர்தல் ஆணையம் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளது. தொடர்ந்து வருகிற 19ஆம் தேதி அனைத்து வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவான வாக்குகள் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி சட்டப்பேரவையில் வலுவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நகைக்கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நம்பி 35 லட்சம் பேர் ஏமாற்றமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வார்டுகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பரப்புரை மேற்கொண்டார். மாவட்டம் முழுவதும் 300 இடங்களில் முதலமைச்சரின் பிரச்சார காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அப்போது பேசிய அவர், தேர்தலின் போது கொடுத்த 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை வீழ்த்தி திமுகவை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியிருப்பதாகவும், உள்ளாட்சி அமைப்புகளிலும் முழுமையான வெற்றி பெற்றால்தான் மக்களிடம் திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்றும் கூறினார். கோவையில் சிறு குறு தொழில்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர், மத்திய அரசிடம் தமிழகத்திற்காக போராடி உரிமைகளை பெற்று வருவதாகவும், தொடர்ந்து நீட்டை எதிர்ப்போம் என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைப் போல உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாம் முழுமையாக வெற்றி பெற்றால்தான் நாம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். வருகிற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு சட்டமன்றம் கூடவிருக்கு. மீண்டும் அதே மசோதாவை இன்னும் வலிமையோடு நிறைவேற்ற போறோம். மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசு எதிர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. மக்களுக்கு எதிரான அவ்வளவு செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நீட் தேர்வை வச்சு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசியிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாக சேலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது எடப்பாடி அருகே தனது இஷ்ட தெய்வமான பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்தார். அதைத் தொடர்ந்து அம்மாப்பேட்டையில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய ரகசியத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்யலாமே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களிடத்திலே ரகசியம் என்று சொன்னார். என்ன ரகசியம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இதுவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் புரிகிறது. உங்களுடைய ரகசியம் எங்களை அழைத்தால் தான் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என்ற ரகசியம் தெரிகிறது. தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும். இப்பொழுது ஏன் எங்களை அழைக்கின்றீர்கள்? ஏன் எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தான் ரகசியம் இருக்கின்றதே. அந்த ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யலாமே. சென்னை மந்தைவெளியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கமல், 8 மாத திமுக ஆட்சி திருப்தியாக இல்லை என்று மக்கள் பேசுவதாக குறிப்பிட்டார். ஆளுநர் ரவி மத்திய அரசு சொல்வதை செய்யும் ஏஜென்ட் போல செயல்படுவதாகவும் கமல்ஹாசன் சாடினார். அழுத்தமான கருத்து, எங்களை மதிக்க வேண்டும், நீங்கள் ஏஜென்ட்டுகளாக பணிபுரியக்கூடாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியே அனுப்பி வைத்து நார்த் இந்தியா கம்பெனி விளையாடுவதற்காக இதை ஃபெடரல் சிஸ்டம் என்று, குடியரசு என்று நாங்கள் செய்தோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறுவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்போம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் திமுகவின் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் திமுக வேட்பாளருக்காக அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை என்றார். வேட்பாளரை கடத்தி மிரட்டுவதுதான் திமுகவின் ஜனநாயகமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வேலூர் மாநகராட்சி 24வது வட்டத்தில் தோல்வி பயம் காரணமாக பாமக வேட்பாளரை கடத்திச் சென்று போட்டியிலிருந்து விலக வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் மீது மாநில தேர்தல் ஆணையம், காவல்துறை, திமுக தலைமை ஆகியவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போர்க்களத்தில் இருப்பது போல் பணியாற்றிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய மாநகராட்சிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் வானகரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை, சக்தி வாய்ந்த கருவியான செல்போனை வாக்கு சேகரிக்க முழுமையாக பயன்படுத்துங்கள் என வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்சியை வளர்ப்பது, கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது மற்றும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதே பாஜகவின் முக்கிய நோக்கம் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் நீட் தேர்வுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். அக்கட்சி சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நீட் தேர்வால் பாதிப்பே இருக்காது என சொல்வதுதான் பாஜகவின் கொள்கை எனவும், சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாத பாஜகவிடம் நாடு சிக்கிக் கொண்டுள்ளது எனவும் விமர்சித்தார். ஆளுநர்னு நம்ம பார்க்குறோம். அவர் பிஜேபி உறுப்பினர், பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். பிஜேபி தான் அவரை நியமனம் பண்ணியிருக்கு. பிஜேபியினுடைய கோட்பாடு நீட்டை கொண்டு வருவது. அப்போ அதுக்கு எதிராக அவர் குடியரசுத் தலைவருக்கு நகர்த்துவதோ, நீட்டுக்கு எதிராக கையெழுத்திடுவதோ செய்யப்போவது இல்லை. அது நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று மேலும் குறைந்து தினசரி பாதிப்பு 7000க்கும் கீழ் சரிந்துள்ளது. மாநிலம் முழுவதும் சனிக்கிழமை 7524 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கொரோனா பாதிப்பு மேலும் குறைந்து 6120ஆக சரிந்துள்ளது. எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 34,10,882ஆக அதிகரித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து ஒரே நாளில் 23,144 பேர் மீண்டதால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 32,51,295ஆக அதிகரித்துள்ளது. நோய் தொற்றால் 24 மணி நேரத்தில் 26 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37,759ஆக உயர்ந்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 1,21,828 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையில் சனிக்கிழமை 1223 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொற்று பாதிப்பு 1000க்கும் கீழ் சரிந்துள்ளது. சென்னையில் ஒரு நாள் பாதிப்பு 972ஆக பதிவாகியுள்ளது. கோவையில் 911 பேரும், செங்கல்பட்டில் 531 பேரும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூரில் 473 பேரும், ஈரோட்டில் 397 பேரும், சேலத்தில் 310 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். உயிரிழப்புகளை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 8 பேர் மரணமடைந்துள்ளனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஒரு டோஸ் மட்டுமே செலுத்தக்கூடிய ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிக்கு இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா தொற்றுக்கு எதிரான நாட்டின் போரினை இந்த தடுப்பூசி மேலும் வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசியானது நாட்டில் மத்திய அரசால் அனுமதிக்கப்படும் 9வது கொரோனா தடுப்பூசியாகும். ரஷ்யாவின் கேமலேயா நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த தடுப்பூசியானது தனியார் மூலமாக மட்டுமே கிடைக்கும் என்றும், அரசு இதனை கொள்முதல் செய்யவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் போதைப் பொருளை கடத்த முயன்ற 3 பேரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சம்பா பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தலா 1 கிலோ எடையிலான போதைப் பொருளை கொண்ட 36 சிறிய ரக பைகளை பறிமுதல் செய்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர்களிடமிருந்து பாகிஸ்தான் பணம், துப்பாக்கி மற்றும் கூடுதல் தோட்டாக்கள் ஆகியவற்றையும் கைப்பற்றியதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பதிலளிக்கிறார். கடந்த 31ஆம் தேதியன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று மாலை மக்களவையில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் மோடி நாளை உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதமலை கள்ளவழி கருப்பனார் கோயிலில் நடைபெற்ற கிடாவெட்டு விழாவில் 10,000 பேருக்கு விடிய விடிய கறிவிருந்து பரிமாறப்பட்டது. ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கள்ளவழி கருப்பனார் கோயிலில் கிடாவெட்டு கறிவிருந்து பரிமாறப்படும். அதன்படி கடந்த ஆண்டு தங்களது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் ஆடு, கோழி, பன்றியை காணிக்கையாக வழங்கி முப்பூஜை நடத்தினர். மாலை 4 மணிக்கு தொடங்கிய பூஜையில் மொத்தம் 50 கிடாக்கள், 52 பன்றிகள், 16 சேவல்கள் கள்ளவழி கருப்பனாருக்கு பலி கொடுக்கப்பட்டன. இந்த விழாவில் 900 கிலோ இறைச்சி சமைக்கப்பட்டு 10,000த்திற்கும் அதிகமானோருக்கு உணவு பரிமாறப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்வான மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசித்து சென்றனர். அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து செப்பு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. 12 நாட்கள் நடக்கும் விழாவில் சுவாமியும் அம்பாளும் நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா செல்லும் நிகழ்வு நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான மாசி தேரோட்டம் பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மாசி மாத பூஜைகளுக்காக வரும் 12ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து 17ஆம் தேதி இரவு வரை கோயில் திறந்திருக்கும் எனவும் தினமும் 15,000 பக்தர்கள் வீதம் அனுமதிக்கப்படுவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கான முன்பதிவு ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது. கோயிலில் தரிசனத்திற்கு 2 டோஸ் தடுப்பூசி போட்ட சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என சபரிமலை கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விதிகளை மீறி அறக்கட்டளைகள் இடையே பத்திரப்பதிவு செய்ததில் முறைகேடு என்ற புகாரில் திருத்தணி முன்னாள் சார்பதிவாளர் செல்வகுமரன், தீனதயாள் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகளான TD நாயுடு மற்றும் அவரின் மகன் டாடாஜி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2018 முதல் 2019ஆம் ஆண்டு வரை சார்பதிவாளராக இருந்த செல்வகுமரன் தீனதயாள் அறக்கட்டளைக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை உரிய விதிகளை பின்பற்றாமல் DD நாயுடு மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளைக்கு 2020இல் பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நிலங்கள் கடன் மோசடி புகாரில் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன. தீனதயாள் அறக்கட்டளை மீதுள்ள இந்த மோசடி புகார்கள் மீதான CBI மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பத்திரப்பதிவால் அரசுக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட காரணமான புகாரில் வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் செல்வகுமரன் பணியில் இருந்தபோது இதே பாணியில் எவ்வளவு சொத்துக்களை பதிவு செய்துள்ளார் என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பெண்ணுக்கு மயக்க ஊசி போட்டு 5 சவரன் தாலி சங்கிலியுடன் தலைமறைவான போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். ஆவடி அடுத்த முத்தாப்புதுப்பேட்டையில் வேணு என்பவர் மருந்து விற்பனை கடை மற்றும் கிளினிக் நடத்தி வருகிறார். இவர் பகுதி நேர மருத்துவர் தேவை என OLX மூலம் விளம்பரம் கொடுத்துள்ளார். இதையடுத்து திருவொற்றியூரைச் சேர்ந்த ரீகன் பிரபு தான் மருத்துவர் என கூறி பணியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் வயிறு வலி என வந்த பெண்ணுக்கு மயக்க ஊசி போட்டு அவர் அணிந்திருந்த தாலி செயினை அபகரித்து சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரில் செல்போன் சிக்னல் மூலம் அவரை போலீசார் பிடித்தனர். 12ஆம் வகுப்புக்கு அடுத்து டிப்ளமோ மருத்துவ உதவியாளராக 2 ஆண்டுகள் படித்த ரீகன் மருத்துவராக நடித்து பல மருத்துவமனைகளில் வேலை பார்த்தது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாத யாத்திரையாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து முன்பதிவு டிக்கெட் இல்லாமல் திருப்பதி சென்ற பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருமுடி சுமந்து பாத யாத்திரையாக நேற்று மாலை திருப்பதி அடிவாரம் சென்றடைந்தனர். அவர்களில் பலரிடம் ஆன்லைனில் முன்பதிவு செய்த டிக்கெட் எதுவும் இல்லை. இதனால் தேவஸ்தான அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அப்போது பக்தர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளை கண்டித்து தமிழக பக்தர்கள் திருப்பதி அடிவாரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக பக்தர்கள் சாலை மறியல் செய்தும் தேவஸ்தான அதிகாரிகள் டிக்கெட் இருந்தோரை மட்டுமே அனுமதித்தனர். படிக்கிறவங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம், படிக்காதவங்க கழனி காட்டுல நடு நாட்டுன்னு ஆடு மாடு மேய்ச்சி நடவுறாங்க. வருஷத்துல ஒரு நாள் அவனை பார்க்க வரோம். எங்களுக்கு என்னன்னே தெரியாது இதை பத்தி. நாங்க இந்த நம்பிக்கை தான் வரோம். இந்த நேரத்துல இப்படி சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்களுக்கு படிக்க தெரியாதா? படிக்க தெரிஞ்சா செல்லுன்னு பண்ணலாம். எந்த நேரமும் கழனி காட்டுல நடுவா மாடா இதை மேய்க்கிறவங்க நாங்க என்ன பண்ண முடியும்? 10 நாள் எங்க பாண்டிச்சேரியில நடந்து எங்க சோலை நிலையில குரங்கு பிடிச்சி கடிச்சது, நாய் பிடிச்சி கடிக்குது வழியில. நைட்டு பகலுன்னு பார்க்காத வரோம். அந்த ஏழுமலையான பார்க்க, இந்த ஏழுமலையான பார்க்க எங்களுக்கு கூட கூடாதா?
15 மட்டும் போனோம்னா 10 என்ன பண்ண முடியும்? நாங்க ஒரு குரூப்ல அங்க வந்துட்டோம். இப்போ எங்க குரூப்ல வந்து 300 பேர் வந்துருக்கிறோம். ஒரு குரூப்ல 700 பேர் வந்துருக்காங்க. எல்லா குரூப்ல 10 பேர் 5 பேர் வந்துருக்காங்க. அவங்க மட்டும் போயிட்டு நாங்க போறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை பண்ணு சார் எங்களுக்கு. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் இக்லூ எனப்படும் பனிக்கட்டியால் வடிவமைக்கப்பட்டுள்ள தேநீர் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கூம்பு வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தேநீர் நிலையம் 2 பிரிவுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உண்பதற்கு ஏற்ப மேசைகள் வடிவமைக்கப்பட்டு செம்மறி ஆட்டுத்தோல் விரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பகுதியில் கலைப்பொருட்கள் மற்றும் சுவர் வேலைப்பாடுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. $37.5 அடி உயரம் மற்றும் 44.5 அடி விட்டம் கொண்ட மிகப்பெரிய இக்லூ கட்டிடம் எனும் உலக சாதனைக்காக அதன் வடிவமைப்பாளர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஜெர்மனியில் 485 மீட்டர் நீளம் கொண்ட பயன்பாட்டில் இல்லாத பழைய மேம்பாலம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ஜெர்மனியின் நார்த் ரைன் வெஸ்ட்பேலியா மாகாணங்களுக்கிடையே வின்ஸ்டோஃப் என்ற இடம் அருகே 70 அடி உயரத்தில் ஆட்டோபான் என்ற பாலம் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. 55 ஆண்டுகள் பழமையான இந்த பாலத்தை வெடிவைக்க 120 கிலோ வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. 1850 துளைகளில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு பாலம் நொடிப்பொழுதில் தகர்க்கப்பட்டது. பாலத்தின் 16 பகுதிகள் திட்டமிட்டபடி சரிந்து விழுந்தன. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியில் 30 கிலோ எடையுள்ள ஒற்றை காணாங்கழுத்தி மீன் 4,30,000 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. ஒரே ஒரு காணாங்கழுத்தி இவ்வளவு தொகைக்கு விற்பனையானது இதுவே முதல் முறை என்று அந்த பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காக்கிநாடா பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் இந்த மீன் சிக்கியது. மருத்துவ குணம் வாய்ந்ததாக கூறப்படுவதால் 4,30,000 ரூபாய்க்கு வியாபாரி ஒருவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் சில ஊர்களில் பள்ளிகளில் சிக்கலான பிரச்சினை வேகமாக பரவி வருகிறது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அமைந்துள்ள ஒரு பள்ளியில் கடந்த டிசம்பர் மாதம் புதிய பிரச்சினை உருவானது. அங்குள்ள அரசு PUC கல்லூரியில் பயிலும் முஸ்லிம் மாணவியர் தலையில் முக்காடாக அணியும் ஹிஜாபை வழக்கம் போல அணிந்து வந்தபோது வகுப்பில் அமரக்கூடாது என நிர்வாகம் கூறியது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிக்மகளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கொப்பா கல்லூரியில் வேறு விதமான பிரச்சனை ஏற்பட்டது. அங்குள்ள மாணவர்கள் காவித்துண்டு அணிந்து வந்திருந்தனர். மாணவியர் ஹிஜாப் அணிவதை எதிர்த்து போராட்டம் நடத்தினர். முஸ்லிம் மாணவியர் ஹிஜாப் அணிந்தால் தங்களையும் காவித்துண்டு அணிய அனுமதிக்க வேண்டும் என்று புதிய கோரிக்கையையும் வைத்தனர். இதனிடையே உடுப்பி பள்ளியில் பாதிக்கப்பட்ட மாணவியர் தரப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகியது. அதன் பிறகு பிரச்சனை பெரிதாயிற்று. உடுப்பி மாவட்டத்தில் குந்தபூரா அரசு PUC கல்லூரியிலும் பிரச்சனை வெடித்தது. சில மாணவர்கள் காவித்துண்டு அணிந்து வந்ததை தொடர்ந்து ஹிஜாப் அணிந்து வந்த மாணவியரை அனுமதிக்காமல் கேட் பூட்டப்பட்டது. உள்ளே அனுமதிக்கும்படி கல்லூரி முதல்வரை மாணவியர் கெஞ்சும் வீடியோ வைரலானது. இந்த விஷயத்தில் இரு தரப்புக்கும் ஆதரவாக பல்வேறு அமைப்புகள் களமிறங்கின. அதனால் சிக்மகளூர், பைந்தூர் மற்றும் பெலகாவி என பல்வேறு நகரங்களில் இந்த பிரச்சனை பரவி பூதாகாரமாக வெடித்து நிற்கிறது. இந்நிலையில் கர்நாடக கலாச்சாரத்துறை அமைச்சர் சுனில்குமார் கல்வி நிலையங்களுக்குள் மாணவியர் ஹிஜாப் அணிவதை ஆதரிப்போர் மசூதிகளில் பெண்கள் நுழைய அனுமதி பெற போராட வேண்டும் என்று கூறியதற்கு கண்டனங்கள் எழுந்தன. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஹிஜாப் அணிவதால் கல்வி நிலையங்களில் மாணவியரை அனுமதிக்காதது இந்தியாவில் குழந்தைகளின் எதிர்காலத்தை பறிப்பது போன்றதாகும் என்று விமர்சித்தார். பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தை அமல்படுத்தும் மத்திய பாஜக அரசு மாநிலத்தில் பெண் குழந்தைகளை பாதிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி சாடினார். இதனிடையே இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்துள்ள கர்நாடக அரசு கல்லூரி கமிட்டிகள் விதித்துள்ள விதிமுறைகளின்படியே மாணவ மாணவியர் சீருடை அணிந்து வர வேண்டும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லப்போகும் முடிவிற்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்திருக்கிறது.
புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது வாங்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா பரிசோதனைக்கான உபகரணங்கள் காணாமல் போனது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்கப்பட்டது. அத்துடன் தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வாங்கப்பட்டன. மேலும் குப்பை தொட்டி உள்ளிட்ட பொருட்களும் வாங்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டன. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தெர்மாமீட்டர் மற்றும் நாற்காலிகளை முறையாக நலவழித்துறையிடம் மீண்டும் ஒப்படைக்கவில்லை என புகார் எழுந்தது. இது தொடர்பாக ராஜீவ்காந்தி மனித உரிமைகள் விழிப்புணர்வு அமைப்பு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுவை சுகாதாரத்துறையிடம் தகவல் கேட்டது. ஆனால் முதலில் தகவல் தராததால் மீண்டும் மேல்முறையீடு செய்ததாக இந்த அமைப்பின் தலைவர் ரகுபதி கூறியுள்ளார். அதன்படி தேர்தலின் போது 1,07,000 ரூபாய்க்கு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் உட்பட கொரோனா பரிசோதனை உபகரணங்கள் வாங்கி தேர்தல் துறையினரிடம் வழங்கியதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தலுக்கு பின் கொரோனா பரிசோதனை உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை திரும்ப பெற்றதாகவோ பொருட்களுக்கான பதிவேட்டில் பதிவு செய்ததற்கான தகவலோ இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் பொருட்களுக்கான பதிவேட்டின் அடிப்படையில் திரும்ப பெற்ற சாதனங்களில் 29,53,000 ரூபாய் மதிப்பிலான 300 சக்கர நாற்காலிகள், 858 டிஜிட்டல் தெர்மாமீட்டர்கள், 2,670 PPE கிட்கள், 445 குப்பை தொட்டிகள் காணாமல் போனது அம்பலமாகியுள்ளது. எனவே இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோரிடம் ராஜீவ்காந்தி மனித உரிமைகள் விழிப்புணர்வு அமைப்பு மனு அளித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா 3வது அலையில் உச்சம் தொட்ட பாதிப்புகள் தற்போது இறங்குமுகமாக உள்ளது. இது எப்படி சாத்தியமானது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் ஒமைக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக ஏற்பட்ட 3வது அலையில் நாள் ஒன்றிற்கு அதிகபட்சமாக கடந்த ஜனவரி 22ஆம் தேதி 30,744 பாதிப்புகளும், ஜனவரி 27ஆம் தேதி 53 இறப்புகளும் ஏற்பட்டன. ஒமைக்ரான் வைரஸ் பாதித்த பெரும்பாலானவர்களுக்கு நுரையீரலில் தொற்றை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பாதிப்பு கட்டுக்குள் இருந்ததற்கு சுகாதாரத்துறை எடுத்து வந்த முன்னெடுப்புகளே காரணமாக பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் முதல் அலையில் அதிகபட்சமாக ஜூலை 27ஆம் தேதி 6,993 பாதிப்புகளும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட இறப்புகளும் ஏற்பட்டன. 2ஆம் அலையில் ஆக்சிஜன் தேவை மிக அதிகமாக இருந்தது. ஒரு நாளுக்கு 36,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகளும், ஒரு நாளில் 500க்கும் மேற்பட்ட இறப்புகளும் நேர்ந்தன. 3வது அலை குழந்தைகளை தாக்கும் என்ற பேசப்பட்ட நிலையில் உருமாறிய ஒமைக்ரான் வைரஸ் காரணமாக பாதிப்புகள் அதிகரித்தன. எனினும் கடந்த 2 அலைகளில் பெற்ற அனுபவத்தின் மூலம் மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவ ஊழியர்கள், நோயாளிகளுக்கான சிகிச்சை முறை ஆகியவை திட்டமிடப்பட்டிருந்ததால் அந்த அலை பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் கட்டுக்குள் கொண்டு வர முடிந்ததாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் 3ஆம் அலை கட்டுக்குள் இருக்க தடுப்பூசி இயக்கம் முக்கிய காரணமாக இருப்பதாக கூறியுள்ளார். சிடி ஸ்கேன் எடுக்கிறது போன்றவை எல்லாம் நம்ம பார்த்துட்டு தேவையில்லாதவர்களை மருத்துவமனைக்கு வராமல் வீட்டு தனிமையோ கோவிட் கவனிப்பு மையத்தில் மேனேஜ் பண்ணோம். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று விகிதத்தில் 4 விழுக்காடு மட்டுமே மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஸோ இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பதட்ட நிலை, தட் இஸ் மருத்துவமனையில் படுக்கை இல்லைன்னு உலக அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் தடுக்கப்பட்டது. தடுப்பூசியும் இருந்து போடாத நிலை ஒன்று மாறி தற்பொழுது தானாக முன் வரக்கூடிய நிலை வந்திருக்கு. இன்னமும் கொஞ்சம் சற்று இருந்தால் கூட பெரும்பாலான போட்டதுனால பாதிப்பும் குறைந்துள்ளது. நீங்கள் மெடிக்கலி எஃபெக்ட். ஸோ இது மல்டிபிள் எஃபர்ட்ஸுங்க. மாநிலம் முழுவதும் 3வது அலையில் நோயாளிகளுக்கு எந்த வகையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் உருவாக்குவதில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்ட முதற்கட்ட ஆய்வுகள் மிகவும் உதவியாக இருந்தன. இதேபோன்று நோய் எதிர்ப்பு திறன் குறைந்தவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் செலுத்தலாம் என்பதை ஆய்வின் மூலம் உறுதி செய்துள்ளனர். கொரோனா நோயாளிகள் 5 நாட்களில் நெகட்டிவ் ஆவதும் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளை விரைவாக வீட்டுக்கு அனுப்பலாம் என வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டதாகவும்
இதன் மூலம் மருத்துவ கட்டமைப்பிற்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் சுமை குறைந்ததாகவும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் தெரிவிக்கிறார். ஓமைக்ரான் உள்ள எவ்வளவு சிம்டம்ஸ் இருக்குது, ஏசிம்டமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, லங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, சிம்டம்ஸை வந்து பேஸ் பண்ணணும்னு சொல்லி ஜினோமிக் சீக்வன்சிங்கில் கன்ஃபார்ம் ஆன கேசஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு சிம்டமடாலஜி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம். அப்போ 90% வந்து நமக்கு ஏசிம்டமேட்டிக் தாங்கிறது நமக்கு ஒரு அதுவும் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸாக தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான வந்து இந்த ஒரு ஆராய்ச்சி வந்து எவ்வளோ தூரம் முக்கியம் என்பது இந்த இதில் நமக்கு பயனுள்ளதாக அமைஞ்சது. இதை பேஸ் பண்ணி நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணனால ரொம்ப வெற்றிகரமாக நம்ம இந்த 3வது அலையிலிருந்து நம்ம வெளியில் வரும். இந்த நிலையில் 3வது அலையை வென்றுவிட்டோம் என வெற்றி மமதையில் யாரும் இருக்க வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் எச்சரித்துள்ளார். எனவே 3வது அலை கட்டுக்குள் இருந்தாலும் தொடர்ந்து முகக்கவசம், உரிய நேரத்தில் தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சாரதா. இந்தியா தனது 1000வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றதுடன் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரையும் வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் தொடர் தோல்விகளுக்கு பிறகும் கேப்டன் ரோஹித் சர்மா காயத்திலிருந்து மீண்டு வந்த நிலையிலும் 1000வது போட்டியில் களமிறங்கியது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. மேற்கிந்திய தீவுகளின் டாப் ஆர்டரை சிராஜ், வாஷிங்டன் சுந்தர் கூட்டணி சிதைத்தது. புரூக்ஸ், பூரன் மற்றும் பொல்லாட் ஆகியோரை சஹல் வெளியேற்றினார். ஜேசன் ஹோல்டர் மட்டுமே அரை சதம் கடந்தார். 43.5 ஓவர்களில் 176 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக சஹல் 4 விக்கெட்டுகளையும் சுந்தர் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். 28 ரன்கள் சேர்த்த நிலையில் உசேன் பந்துவீச்சில் LPW ஆகி கிஷன் வெளியேற அடுத்து வந்த கோலியும் 8 ரன்களில் வெளியேறினார். மறுபுறம் நிலைத்தாடிய ரோஹித் 60 ரன்களில் அவுட் ஆனார். இறுதியில் 34 ரன்களுடன் சூரியகுமார் யாதவும் 26 ரன்களுடன் தீபக் ஹூடாவும் இணைந்து 28 ஓவர் முடிவில் வெற்றி இலக்கை எட்டினர். இதன் மூலம் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என தொடரில் முன்னிலை பெற்றது. 2வது போட்டி நாளை மறுநாள் இதே மைதானத்தில் நடைபெற உள்ளது. பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக சிவாஜி பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில நாட்களாக உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி லதா மங்கேஷ்கர் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:12 மணியளவில் உயிரிழந்தார். லதா மங்கேஷ்கர் மறைவை அடுத்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து லதா மங்கேஷ்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் லதா மங்கேஷ்கர் உடல் மும்பையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவரது உடலுக்கு ஹிந்தி திரையுலக சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஜாவேத் அக்தர், அனுபம் கேர் உள்ளிட்ட பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். விளையாட்டு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு லதா மங்கேஷ்கரின் உடல் ராணுவ வாகனத்தில் வைத்து இறுதி சடங்கிற்காக சிவாஜி பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினர். மும்பை சிவாஜி பூங்காவில் வைக்கப்பட்ட லதா மங்கேஷ்கர் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். லதா மங்கேஷ்கரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு பிரதமர் ஆறுதல் கூறினார். மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷ்யாரி, முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த்,
மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், சச்சின் டெண்டுல்கர், ஷாருக் கான், சங்கர் மகாதேவன் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு லதா மங்கேஷ்கர் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கரின் மறைவை அடுத்து நாடு முழுக்க தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டு 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. லதா மங்கேஷ்கரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மகாராஷ்டிரா அரசு திங்கட்கிழமை பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது. மேற்கு வங்க மாநில அரசு அரை நாள் பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது. சுனாமி தாக்குதலால் பெற்றோரை இழந்த பின் தமிழக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அரவணைப்பில் வளர்ந்த சௌமியா என்ற பெண்ணுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது. ராதாகிருஷ்ணன் தாலி எடுத்துக் கொடுத்து நடைபெற்ற திருமண விழாவில் நாகை மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். 2004ஆம் ஆண்டு தமிழகத்தில் சுனாமி பேரலை தாக்கியதில் பலர் தங்களது உறவுகளை இழந்தனர். அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் ஏற்பட்ட பலத்த சேதத்தில் 9 மாத குழந்தையான சௌமியா என்பவர் தனது பெற்றோரை இழந்தார். அவரையும் அவரது தங்கையான 3 மாத கைக்குழந்தையையும் ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் தத்தெடுத்து காப்பகத்தில் வைத்து வளர்த்து வந்தார். நாகை மாவட்டத்திலிருந்து மாற்றப்பட்ட பின்னரும் சௌமியாவுக்கு தொடர்ந்து உதவி வந்துள்ளார். தற்போது BA எக்கனாமிக்ஸ் படித்துள்ள சௌமியாவுக்கு திருப்பூரைச் சேர்ந்த சுபாஷ் என்ற இளைஞருடன் நேற்று திருமணம் நடைபெற்றது. திருமண விழாவுக்கு தனது மனைவியுடன் சென்ற ராதாகிருஷ்ணன் தாலி எடுத்துக் கொடுத்து விழாவை நடத்தி வைத்தார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக சரண்ஜித் சிங் சன்னி அறிவிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் சட்டமன்றத்திற்கு ஒரே கட்டமாக வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் பலமுனை போட்டி நிலவும் நிலையில் காங்கிரஸ் தனது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமென அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதனை ஏற்று லூதியானாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தற்போதைய முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னியை வரும் தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 2 மணிக்கே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரண்ஜித் சிங் சன்னி மற்றும் நவ்ஜோத் சிங் சித்து ஆகிய இருவரில் யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து மிக நீண்ட ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் முடிவில்தான் சரண்ஜித் சிங் சன்னி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கேப்டன் அம்ரீந்தர் சிங் பதவி விலகிய பின்னர் செப்டம்பர் மாதம் சரண்ஜித் சிங் சன்னி பஞ்சாப் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த சமயம் அவருக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் சித்து பக்கபலமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நெதர்லாந்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் திடீர் பேரணி நடத்தினர். அந்த நாட்டின் ராட்டர்டாம் நகரில் குவிந்த போராட்டக்காரர்கள் அரசின் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அங்கு கொரோனாவுக்கான பிரத்யேக பாஸ்கள், கடைகள் திறக்கும் நேர கட்டுப்பாடு உள்ளிட்டவை அமலில் உள்ளன. இதனால் வணிகமும் தங்கள் சுதந்திரமும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டம் மற்றும் பேரணி அமைதியாக நடந்து முடிந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மயில்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூரப்பள்ளியில் உள்ள விவசாய தோட்டத்தில் 3 மயில்கள் இறந்து கிடப்பதாக வனத்துறையிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறை ஊழியர்கள் மயில்களின் உடலை கைப்பற்றினர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 மயில்களுக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பூச்சி மருந்து தெளித்த தானியத்தை உட்கொண்டதால் மயில்கள் இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.